வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து பிரதீப் ராகவ் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படம் கசிந்ததற்கு பிரதீப் ராகவ் காரணம் இல்லை என்றாலும் அவருடைய கவனக்குறைவே காரணம். சங்க விதிகளை மீறி சங்க உறுப்பினர் அல்லாத ஒருவரை உதவியாளராக பயன்படுத்தியதாக தற்பொழுது குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் திரு பிரதீப் ராகவ் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தின் சட்ட விதிகளை மதிக்காமல் தொடர்ந்து ஜனநாயகன் உட்பட தான் பணியாற்றும் அனைத்து திரைப்படங்களுக்கும் சங்க உறுப்பினர் அல்லாதவர்களை உதவியாளராக பயன்படுத்துவது சங்க செயற்குழு முன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சங்க சட்ட விதிகளுக்கு எதிரானது. மேலும் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியாக நேரடியாக திரு பிரதீப் ராகவ் அவர்கள் காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணமாக அமைந்துள்ளது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் திரைப்படத்துறையே செயலிழந்து போகும் அபாயம் உள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கும் கடமை தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திற்கு உள்ளது. திரைத்துறையின் பாதுகாப்பு மற்றும் சங்கத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டி அவசர செயற்கூட்டு நடைபெற்றது. செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னணி பட தொகுப்பாளர்கள் முன்னிலையில் கலந்தாலோசிக்கப்பட்ட கருத்துக்களை கவனத்தில் கொண்டு பிரதீப் ராகவ் அவர்களை தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் இடைநீக்கம் செய்து இந்த அறிவிப்பை வெளியிடுகிறது. இந்த இடைநீக்கத்தில் பிரதீப் ராவ் அவர்கள் எந்தவிதமான ஒத்துழைப்பு வழங்காதது எனவும் மேலும் சகோதர சங்கங்கள் இந்த அறிவிப்புக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானதற்கு பிரதீப் ராகவ் காரணம் இல்லை என்று சொன்னாலுமே கூட அவருடைய கவனக்குறைவே காரணம் என்ற கருத்தை முன்வைத்து தற்பொழுது அவர் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்.